மத்தேயு அதிகாரம் 22. இயேசு வசனம் 1. இயேசு மறுபடியும் அவர்களுடனே ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், வசனம் 2. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. வசனம் 3. அழைக்கப்பட்டவர்களே கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். வசனம் 4. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். வசனம் 5. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கு ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள். வசனம் 6. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். வசனம் 7. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளையே அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். வசனம் 8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். வசனம் 9. ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். வசனம் 10. அந்த ஊழியக்காரர்களோ புறப்பட்டு வழிகளிலே போய் தங்கள் கண்ட நல்லார் பொல்லாதோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளாலே நிறைந்தது. வசனம் 11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உங்களை பிரவேசித்த போதோ கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. வசனம் 12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். 13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாக கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். வசனம் 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வசனம் 15. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படிக்கு யோசனை பண்ணி. வசனம் 16. நாங்கள் சீசரையும் ஏரோதையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியமுள்ளவர் என்று தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீ முகதட்சிணமாய் இல்லாதவர் வகையில் என்னை குறித்து உமக்கு வகை சொல்லி என்றும் அக்கறை இல்லையா என்றும் அறிந்திருக்கிறோம். வசனம் 17. ஆதலால் உனக்கும் இப்படி தோன்றுகிறது, ராயனுக்கும் வரி கொடுக்கிறது நியாயமே அல்லவா? அதை எங்களுக்கு செலுத்தும் என்று கேட்டார்கள். வசனம் 18. இயேசு அவர்களே, துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரரை, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வசனம் 19. வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வசனம் 20. அப்பொழுது அவர் அந்த சொற்பம் மேலெழுத்து யாருடையது என்று கேட்டார். வசனம் 21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார்.
வசனம் 22. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். வசனம் 23. உயிர்த்தெழுதலில் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, வசனம் 24. போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. வசனம் 25. உங்களுக்குள்ளே சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானமில்லாதனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனானே. வசனம் 26. அப்படியே 2-3 சகோதரர் முதல் 7 சகோதரர்களுக்கும் செய்தீர்கள். வசனம் 27. எல்லோருக்கும் பின் அந்த ஸ்திரீ இறந்து போனாள். வசனம் 28. ஆகையால் உயிர்த்தெழுதலே அவ்வளவு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். வசனம் 29. இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். வசனம் 30. உயிர் தெழுதலில் கொள்பவனையும் கெடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரைப் போல் இருப்பார்கள். வசனம் 31. மேலே மரித்தவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனாலே உங்களுக்கு உரைக்கப்பட்டு இருக்கிறதே, நீங்கள் வாசிக்கவில்லையா? வசனம் 32. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கே தேவனாயிருக்கிறார் என்றார். வசனம் 33. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வசனம் 34. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூட்டி வந்தார்கள். வசனம் 35. அவர்களில் நியாயஸ்திரீ ஒருவன் அவரை துதிக்கும்படி. வசனம் 36. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனையே பிரதானமானது என்று கேட்டான். வசனம் 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. 38. இது முதலாம் பிரதான கற்பனை. 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. 40. இவ்விரண்டு கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். 41. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி. 42. இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அதற்கு, தாவீதின் குமாரன் என்றார்கள். 23. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலேயே அவரையே ஆண்டவர் என்று சொல்லுகிறது எப்படி? 44. நான் உம்முடைய சத்துருக்களையே உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பரிசகத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. 45. தாவீது அவரை ஆண்டவர் என்று இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். 46. அதற்கு மறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை.